நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. வானத்தை நோக்கும் அரும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். வானத்தை நோக்கும் அரும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை அழித்திடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய் இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்றியின் பலியை செலுத்திடவாரில் நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. இன்றைய திருப்பலியானது ஜேசுதாஸ் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எலிசபெத் ஜார்ஜ் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திருமதி ஜி கமலம் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் தீப்தி அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆர் அமலபுஷ்பம், ஜி மரிய ஜேம்ஸ், எம்ஜே ரவி, எம்ஜே பாபு மேத்யூ அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஜான் சேவியர், ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். யாரும் நினையாத ஆன்மாக்கள் இறைவனிலே நித்திய இளைப்பாற ஜான் சேவியர், ஸ்டெல்லா மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். எம்ஜே ஜான், ஆரோக்கிய பிரபு, பிரியா, டோனி, ஜோன் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி நன்றி திருப்பலியாக ஜான் சேவியர், ஸ்டெல்லா மேரி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். இயேசுதாஸ் வேளாங்கண்ணி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், திருவாளர் அமல்ராஜ் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காக திருமதி தைனஸ் மேரி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். மிக சிறப்பானவத்தினை பிரபுலா அவளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், அக்ஷயாவுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், உடல் சுகத்திற்காகவும், திருமதி ரோசரி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியை மேரி ஜோஸ்பின் அவர்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கின்றார்கள். சேவியர் அமிர்த சகாயன் ஆகிய குடும்ப கருத்திற்காகவும் இன்று திருமண நாளை கொண்டாடும் மகள் ரதிப்பிரியா சின்னப்பராஜ் வாழ்விலே எல்லா நலன்களையும் பெறவும் மற்றும் பேரப்பிள்ளைகளுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளின் திருப்பாடல் 72:12 நாம் வாசிக்கின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியவர்களையும் அவர் விடுவிப்பார். இன்று
ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாள். ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய இதயத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்திருக்கின்றோம். இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய வீடுகளில் நாம் முடங்கி போய் கிடந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே, திருஹிருதய ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் எத்தனையோ நல்ல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நாம் அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நினைத்து நாம் திருஹிருதய ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நாளிலே தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய இதயத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக வேண்டுவோம். எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த பாடல் வரிகளை நம்முடைய ஜெப வரிகளாக நாம் பாடி நாம் இந்த திருப்பலிலே நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பக்தியோடு பாடுவோம். எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் பணி வளர்ச்சிகளும், எந்தன் பட்டம் படிப்பு ஆய்வுகள் எல்லாம் உமக்காக, எல்லாம் உடைய அதிமிக மகிமைக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாவேரில்லை. உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும், உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. நம்முடைய வாழ்விலே இயேசுவின் தூய இதயத்துக்கு எதிராக நாம் வாழ்ந்த அந்த நேரங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே தீய சக்தியின் ஏஜென்ட்டுகளாக வாழ்ந்த அந்த தருணங்கள், வாழ்விலே நல்லது செய்ய வாய்ப்புகள் கிடைத்தாலும் இயேசுவின் இதயத்தை போல நம்முடைய இதயத்திலே நல்ல எண்ணங்களோடு நாம் நல்லது செய்ய முயற்சிக்காமல் இருந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாரோமை திரு அவையின் திரளான முதற்கனிகளை மறைசாட்சி இரத்தத்தால் புனிதப்படுத்தினீரே. அதனால் இத்தகைய துன்பமிக்க போராட்டத்தில் அவர்களிடம் விளங்கிய பற்றுறுதியில் நாங்கள் வலிமை விற்று அவர்களின் வெற்றியில் இன்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 5, மேலும் 8 முதல் 20 வரை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஹாகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும், ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே, சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவரிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பேரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கின்ற இடத்தில் நின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது
கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினுமின்றும் அவர் என்னை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது குறையாது. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளி. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால்
நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரை அடைந்து கதரினர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தார். பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கமா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன. உடனே அந்த கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகளை மேய்த்து கொண்டவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதம். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணியானவள் என்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஃபாதர், எனக்காக ஜெபிக்க மிகவும் வருந்தி கேட்கின்றேன். ஏறக்குறைய 21 வருடங்களுக்கு முன்பாக பலவிதமான கஷ்டங்களுக்கு, பலவிதமான தொல்லைகளுக்கு உள்ளாகி அல்லல் பட்டேன், துயரப்பட்டேன். இப்போது அதே ஒரு நிலையை நான் அனுபவிக்கிறேன். கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டேன். மருத்துவமனைக்கு சென்றேன். ஏதோ ட்ரிப் ஏற்றிய பொழுது மருந்தானது தவறலாக ஏற்றப்பட்டதாக சொன்னார்கள். என்னுடைய உடலிலே ஒரு தெம்பில்லை, பயமாக இருக்கிறது, தைரியம் இல்லை, எனக்கென்று யாருமே இல்லை, ஒரு அனாதையைப் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் ஃபாதர். ஜெபத்தால் மட்டுமே நான் இந்த பயத்திலிருந்து வெளியே வர முடியும். எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி கண்ணீரோடு தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குள்ளே, கடவுளுடைய பார்வையிலே யாருமே உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது. கடவுளுடைய பார்வையிலே நாம் அத்தனை பேருமே சமமானவர்கள்தான். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே பணிப்பெண் ஆகாரின் மகன், என் மகன் ஈசாக்கு, ஈசாக்குடன்
பங்காளியாக இருக்கக்கூடாது என்று சாராள் நினைக்கின்றார். நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்த இறைவாக்கினுடைய பின்னணி. ஆபிரகாம் சாராள் இந்த குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கடவுள் ஆபிரகாமுக்கு அவருடைய 75வது வயதிலே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், குழந்தை பேற்றை கொடுத்து ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது சாராள் அதை நம்ப மறுக்கின்றாள். அதாவது 85வது வயதிலே சாராள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள், கடவுள் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று சொன்னார், ஆனால் என் வழியாக குழந்தை பேற்றை கொடுப்பார் என்று சொல்லவில்லையே. எனவே பன்னி பெண்ணோடு சேர்ந்து நீ குழந்தையை பெற்றுக்கொள் என்று சொல்கின்றார். கடவுளுடைய அருளால் ஆகார் குழந்தை பேற்றை பெற்றெடுக்கின்றார். அதற்கு பிறகு ஆபிரகாமுடைய 100வது வயதிலே ஈசாக்கு பிறக்கின்றார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய அந்த நாளிலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை கொடுக்கின்றார். பின்னர் அந்த எகிப்தியளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாராள் பார்க்கின்றார். பார்த்து என்ன பொறாமைப்படுகின்றாள். ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்லுகின்றார், இந்த பணிப்பெண்ணையும் அவனுடைய மகனையும் துரத்தி விடும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சாராளுக்கு குழந்தை பிறந்தவுடன் அவன் தன்னுடைய மகனுக்கு போட்டியாக வந்து விடுவான் என்று நினைத்து சாராள் ஆகாரை அந்த இடத்தை விட்டு புரட்டுகின்றார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். பிறர் நம்மை தாழ்த்தி விடுவார்களோ, நம்மளை பின்னுக்கு தள்ளி விடுவார்களோ, ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால், அல்லது அவர் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு தடையாக இருப்பார் என்றால், நாம் எந்த லெவலுக்கு சென்று நாம் அவர்களை அடியோடு நாம் அழிக்க நாம் முயற்சிப்போம். இதுதான் இன்றைய காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. இது இன்று மட்டுமல்ல, அன்றும் நடந்த ஒன்றுதான். சாராள் ஆகாரை துரத்திவிட சொல்லுகின்றார். ஆபிரகாமின் மனைவி சாராவால் பாலைநிலத்துக்கு துரத்தப்படக்கூடிய ஆகார் அந்த பாலைநிலத்திலே உணவில்லாமல் குழந்தையோடு ஒரு அனாதையை போலே அங்கே இருக்கின்றார். தன்னுடைய குழந்தை சாவதை பார்க்க கூட சகிக்காமல் அவர் கடவுளை நோக்கி கூக்குலிட்டு ஜெபிக்கின்றார். அன்புக்குள்ளே பல நேரங்களிலே கண்ணீர் விட்டு அழும்போது, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற பொழுது கடவுள் செவிமடுத்து அந்த ஜெபத்தை கேட்கின்றார். இதற்கு இன்னொரு உதாரணம் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினை வாசிக்கின்றோம். எல்கனா, அன்னா. எல்கனாவுக்கு 2 மனைவிகள், பெனினா, அன்னா. எல்கனாவுக்கும் பெனினாவுக்கும் குழந்தை பிறந்திருந்தது. அன்னாவுக்கு குழந்தை இல்லை. அன்னா என்ன செய்கின்றார், அவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று அழுது புலம்பி ஜெபிக்கின்றார். கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கின்றார். அங்கே ஒரு வார்த்தை, அவருக்கு ஒரு குட்டிகாரியை போல, அந்த அளவுக்கு அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார். அவருடைய கண்ணீரை பார்த்த கடவுள், அவருடைய புலம்பலை பார்த்த கடவுள் அவருக்கு குழந்தை பேட்டை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். இந்த நிகழ்வில் கூட ஆகார் கடவுள் நோக்கி கண்ணீரோடு முறையிடுகின்றார். கண்ணீர் வடித்து அழும் பொழுது கடவுள் செவி சாய்த்து அந்த ஜெபத்தை கேட்கின்றார். கூடவே அவருடைய மகனும் அழுகின்றார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கின்றார், அஞ்சாதே, உன் மகன் வழியாக ஒரு பெரிய இனத்தை நான் உருவாக்குவேன். ஆகாருடைய மகனுடைய அழுகையை கேட்டு சாவிலிருந்து கடவுள் காப்பாற்றுகின்றார். அது மட்டும் இல்லாமல் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் அவங்களோடு இருந்தார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன? எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை கைவிடுவதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வில் என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை
கைவிட மாட்டார். இதைத்தான் நாம் இன்றைய திருப்பாடலை மிக அழகாக நான் பாடினோம். திருப்பாடல் 34:6 என்ன 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 பாடினோம்? இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கினார். ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கினார். நம்ம ஆண்டவருடைய முன்னிலே ஒரு ஏழையாக, ஆண்டவரே இதுதான் நான் அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து கூவி அழைக்கிற பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார், ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். ஆக ஆண்டவர் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடுவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலும் நாம் இருந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுகின்றார். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கடவுளால் கொடுக்கக்கூடிய அருள் என்ன? ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்விலே நாம் ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், முகவரியே இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் புறம் தள்ளப்படலாம். இந்த சமூகம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம். இந்த சமூகத்திலே நாம் வேண்டாம் என்று நாம் தூக்கி எறியப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். ஆக கடவுளுடைய பார்வையிலே யாருமே உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது, எல்லாருமே சமந்தான். கடவுள் அந்தந்த சூழ்நிலையிலே அவரவருக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் இதை உணர்வது கிடையாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிப்போம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். எப்படி எழுந்து நடக்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை, நாம் ஒரு பரிதவிப்பான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும். ஆனால் அன்புக்குள்ளே ஏதோ ஒரு நபர் மூலமாக, ஏதோ ஒரு நிகழ்வு மூலமாக, ஏதோ ஒரு வாழ்க்கை அனுபவம் மூலமாக அங்கே கடவுளுடைய பிரச்சனை இருந்திருக்கும். நாம் அந்த பிரச்சனை நாம் வெளியே வந்திருப்போம். ஆனால் பல நேரங்கள் நமக்கு தெரியாது இது இந்த நிகழ்விலே கடவுள் இருந்திருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணராத மக்களாக நாம் வாழ்வதுதான் அதிகமான நேரமாக இருக்கும். எனவே இந்த நாளிலே இந்த நிகழ்வு மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவது, கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, படித்தவன் படிக்காதவன், பாமரன் ஏழை, உள்ளவன் இல்லாதவன், இப்படி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நாம் ஆண்டவருடைய முன்னிலை, ஆண்டவர் இதுதான் நான் என்று நம்மையே நாம் அப்படியே நாம் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த அண்ணா கூட பலமுறை வீட்டிலிருந்து ஜெபித்திருக்கலாம், பலமுறை அழுது புலம்பி அவர் இருந்த இடத்திலிருந்து ஜெபித்திருக்க. ஆனால் ஆலயத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அழுதார், கண்ணீர் வடித்தார், கண்ணீரை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். அவருக்கு தேவையான அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த சமூகத்திலிருந்து அந்த அவலமான அந்த நிலையை, அந்த மலடி அந்த நிலையை ஆண்டவர் போக்கினார். இந்த பெண்மணி அந்த சாவின் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நோக்கி கதறி அழுகின்றார். ஆகார் கதறி அழுகிறார், தன்னுடைய குழந்தை காப்பாற்ற கதறி அழுகிறார், தன்னை காப்பாற்ற கதறி அழுகிறார். ஆண்டவர் அப்படி கண்ணீரை துடைக்கின்றார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்விலே இக்கட்டான தருணங்களிலே கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் யாரை நோக்கி ஜெபிக்கின்றோம் என்று பல மனிதர்கள் இந்திய வாழ்க்கை சூழ்நிலை இன்னைக்கு மந்திரவாதி தேடி செல்கின்றோம். இன்னைக்கு குறுக்கு வழியில் எப்படியாவது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த வலி போயிடாதா, இன்றைக்கி மருந்து மாத்திரை போடுற மாதிரி, தூக்கம் வரலையா 2 மாத்திரை போட்டு படுத்தோன்னா நமக்கு தூக்கம் வந்துடும். அதே மாதிரி இன்றைக்கி குறுக்கு வழியிலே வாழ்வின் பிரச்சனைகள் தீர வேண்டும், குறுக்கு வழியிலே நாம் முன்னுக்கு வர வேண்டும் நினைக்கின்றோம், குறுக்கு வழியிலே எப்படியாவது இந்த சமூகத்திலே மற்றொரு முன்னிலையிலே நாம் உயர்ந்தவளாக வேண்டும் என்று நாம் முயற்சிக்கின்றோம். அன்புக்குள்ளே கடவுள் நினைத்தால் ஒழிய நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு காரியமே நடக்காது. ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட் போதும், ஒரு வினாடி போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் ஆண்டவரோட நம்மை ஒப்பு கொடுக்கணும், சரணடையணும். நாம் ஆண்டவருடைய கரங்களை இதுதான் நான் நம்முடைய பலவீனத்தையும் ஆண்டவரிடம் நாம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இனி அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது. நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையிலே சமமானவர்கள் தான். ஆண்டவர் நம்மை சரியான நேரத்தில் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இதைத்தான் திருப்பாடல் 91:13-14 வாசிக்கின்றோம். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர், இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். பாருங்க, எவ்வளவு அற்புதமான வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை. நாம் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நாம் நடந்து சென்றாலும் என்ன, நாம் கடவுள் மீது, அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நாம் கூவி அழைத்தோம் என்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இதுதான்
இன்று ஆகாருடைய வாழ்க்கையில் நடந்தது. தன்னுடைய வாழ்வு இக்கட்டான தருணத்தினை ஆண்டவர் நோக்கி கூவி அழைத்தார். நம்முடைய வாழ்வு அன்புக்குரியவர்களே, இந்த பெருந்தொற்று இந்த காலத்திலே பலவிதமான நெருக்கடிகளை நாம் சந்தித்து நாம் வாழ்ந்திருக்கலாம். நம்முடைய வாழ்விலே அந்த தருணங்களிலே நம் ஆண்டவரை நாம் அழைத்திருக்கிறோமா? ஆண்டவரை என்னை காப்பாற்றும். நாம் பார்க்குறோம், அந்த கடல் நீரிலே அந்த சீடர்கள் துன்பத்தால் கஷ்டத்தால் தத்தளித்த போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரைகளை காப்பாற்றும் என்று கத்தினார்கள், கதறினார்கள். நம்முடைய வாழ்விலே இக்கட்டான சூழ்நிலை நம் ஆண்டவரை நாம் கூவி அழைக்கிறோமா? ஆண்டவரை நம்முடைய துணைக்கு நாம் அழைக்கிறோமா? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஒரு அருமையான ஒரு புதுமையை செய்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு செய்த அந்த புதுமை பாராட்டுவதற்குரியது. ஆனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அந்த புதுமையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, கல்லறைகள், பொதுவாக கல்லறை என்ற வார்த்தையை நாம் கேட்க நம்ம தயங்குவோம். கல்லறைகள் என்பது நமக்கு பிடிக்காது. கல்லறைகள் என்பது சாவின் இருப்பிடம். கல்லறையை வாழும் இடமாக கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? கல்லறையில் வாழக்கூடிய ஒருவருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நினைத்து பார்ப்பதுக்கே பயமாக இருக்கிறது. ஒருவர் கல்லறையிலே வாழ்கிறார் என்றால் நம்ம அதை நினச்சி பார்க்கறதுக்கே நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இந்த நட்சத்திலே இயேசு கல்லறையிலே வாழும் இடமாக கொண்ட இருவரை எதிர்கொள்கின்றார். இருவருமே பேய் பிடித்து மிக கொடியவர்களாக இருந்தார்கள். இந்த பேய் பிடித்த கொடிய மனிதர்கள் இந்த உலகில் இருக்கக்கூடிய சாவின் சக்திகளுக்கு வெறுப்பு, பழி வாங்கக்கூடிய உணர்வு, வன்முறை, அநீதி போன்ற அந்த சக்திகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இயேசு வாழ்வின் சக்திக்கு அடையாளமாக இருக்கிறார். இங்கு சாவின் சக்திகளுக்கு அடையாளமாக இருப்பது கல்லறையிலிருந்து வெளியே வந்த இருவர் மட்டுமல்ல, மாறாக சுயலாபத்தை மனதில் வைத்து வாழ்வின் சக்தியாக இருந்த இயேசு செய்த அந்த புதுமைகளை செய்ய தடையாக இருந்த அந்த நகர மனிதர்களும் இந்த சாவின் சக்திகளை போன்றவர்கள்தான். நாம் இயேசுவை போல நம்முடைய வாழ்விலே வாழ்வின் சக்திகளாக திகழ்கின்றோமா, அல்லது அந்த பேய் பிடித்த மனிதர்களைப் போல இயேசு செய்த அந்த புதுமைகளை அங்கீகரிக்க மறுத்த அந்த நகரத்தாரை போல சாவின் சக்திகளின் ஏஜென்ட்டுகளாக நாம் இருக்கிறோமா? அன்புக்குள்ளே, இந்திய நற்செய்தி வாசகத்திலே இயேசு செய்த அந்த புதுமையானது பாராட்டதற்குரியது. ஆனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நம்முடைய வாழ்வில் கூட தீய சக்தியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த தீய சக்தினா என்ன? இந்த தீய சக்தி என்பது நம்முடைய லாங்குவேஜில் நான் சொல்லுவேன்னா, நம்முடைய இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம், நான் என்ற அகந்தை, பணமோகம், அல்லது குறுக்கு வழியில் முன்னுக்கு வரணும், லேசினஸ், சோம்பேறித்தனம், வேலை செய்யக்கூடாது, ஏமாற்றணும், நடிக்கணும், அல்லது பொருட்கள் மேல் கொண்டிருக்கிற மோகம், ஆசை, இப்படிப்பட்ட இது எல்லாமே தீய சக்திகள். இப்படிப்பட்ட இந்த குணநலங்கள்லாம் நாம் பிடிக்கப்பட்டு இருக்கிற பொழுது நம்முடைய செயல்பாடு, நாம் செய்யக்கூடிய செயல்பாடு என்ன? தலைகால் தெரியாமல் நம்ம ஆடுவோம். இதை செய்யணும், செஞ்சு முடிச்சாகணும் இல்லையா? ரத்தம் கொடுக்கணும், எப்படியா இருந்தாலும் என்னன்னு பரவாயில்ல, யார் பெரியவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அதை கொடுக்கணும்னா கொடுத்தே ஆகணும், கொடுத்துருவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் நன்மையாக தீமையா நான் என்னுடைய சுயநலத்தை தான் பார்ப்பேன். அதில் நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறதா அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நாம் வாழ்கிற பொழுது தலைகால் தெரியாமல் ஆடுவோம். நமது செயல்பாடு கொடியவையாக இருக்கும். எப்படி கொடியவையாக இருக்கும்? நம்ம யாரை, மற்றவங்கள நாம் என்ன ஹர்ட் பண்ணுறோம், பெரிய காயத்தை ஏற்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் சாரி சொன்ன பிறகு என்ன, அதுக்கப்புறம் சாரி சொன்ன ஏதாவது யூஸ் இருக்கிறதா? கண்டிப்பாக யூஸ் கிடையாது. யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டோம். எப்போதுமே நாம் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம். இதுதான் பேய் பிடித்தவருடைய மனநிலை. பேய் பிடித்தவங்களை பார்த்துருக்கீங்களா? பேய் பிடித்தவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, ஆடிட்டே இருப்பாங்க இல்லையா? பேய் பிடிச்சவங்க ஆடிட்டே இருப்பாங்க. இப்போ வேப்பிலை கொண்டு என்ன தண்ணி அடிச்சு செலுத்தாதான் என்னாகும்? அந்த பேய் தெளியும். அதே போல் தான் இந்த தீய சக்தி ஏஜென்ட்களாக இருக்கிறவங்க கைகால் தெரியாமல் ஆடுவாங்க. எப்படியாவது நினச்சதை சாதிச்சு ஆகணும், நினச்சதை செஞ்சே ஆகணும், அந்த மனநிலை. உதாரணமாக குடி போதை, பணமோகம், பொருள் மீது உள்ள ஆசை,
இவையெல்லாம் வருகிற பொழுது இந்த தீ ஆவி பிடித்த மனிதர்களைப் போல கைகால் தெரியாமல் ஆடுவோம். பாருங்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த 2 பேர் என்ன கேட்குறாங்க? இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை? இறைமகனே உமக்கு எங்கே என்ன வேலை? நல்லது சொல்லுகிற பொழுது மனசுக்குள்ள நினைப்போம், இவருக்கு வேலை இல்லை, நான் செய்கிறத செய்வேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செய்கிறத செஞ்சு தான் இருப்பேன். இறைமகனே உமக்கு என்ன வேலை? இதுதான் தான் என்று அந்த மனநிலை. அதாவது இறை பிரசன்னத்தை அனுமதிக்க மறுக்கிற ஒரு மனநிலை, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று செயல்படுவருடைய மனநிலை தான் இந்த மனநிலை. அந்த பகுதி வாழ் அந்த மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருந்தது. இவங்க சொல்கிறத நாங்கள் என்ன கேட்குறது? அவர் சொல்லுவார், சொல்லிட்டு போவார், நாங்கள் செய்கிறத செய்வோம், அவருடைய வேலையை தான். இந்த மனநிலை என்ன? நல்லதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. அவர்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நல்ல எண்ணம் இல்லாததால் என்ன செஞ்சார்? அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். அப்போ சொல்கிறத கேட்கல, என்ன ஆகும்? பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படும். வேண்டாம் இல்லையா? ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புது வாழ்வை விரும்பாத, மாற்றத்தை விரும்பாத மனநிலை, மாற்றத்தை விரும்பாத மனநிலை என்ன இருக்காது? அங்கே வளர்ச்சி இருக்காது. மாற்றத்தை விரும்பவில்லை என்றால், புது வாழ்வை நாம் விரும்பவில்லை என்றால் அங்கே என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனிதர்கள், திரு அவை இன்று ரோம் நகரத்தின் முதல் மறைசாட்சிகளுடைய நினைவை கொண்டாடுகள். நேற்று நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடினோம். என்ன விழா? நேற்று என்ன விழா கொண்டாடினோம்? ஞாபகம் இருக்குதா? நேற்று என்ன விழா கொண்டாடினோம்? திரு அவையின் 2 தூண்களாக இருக்கிற திருத்தூதர்கள் பவுல், திருத்தூதர்களான பேதுருடைய விழாவை கொண்டாடினோம். இன்று இவருடைய விழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இந்த ரோம் நகரத்தின் முதல் மறைசாட்சியினுடைய நினைவை இந்த திருத்தூதர்களுடைய நினைவுக்கு அடுத்த நாள் கொண்டாடுவதற்கான காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, தொடக்க திருவிழாவிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பால் தங்களுடைய உயிரையே விலையாக கொடுத்தார்கள். அன்புக்குள்ளே நம்ம எல்லோருக்குமே தெரியும், பெந்தகோஸ்தே அந்த நாளுக்கு பிறகு அந்த திருத்தூதர்கள் என்ன உலகின் கடையிலேங்க சென்று அந்த நற்செய்தியை போதித்தார்கள். அன்னை மரியாள், அப்போஸ்தலர்கள் அங்கே ஒன்று கூடி ஜெபிக்கிற வேளை தூய ஆவியார் அங்கே அவர்களை ஆட்கொண்டார். அதுக்கு பிறகு அந்த நற்செய்தியை, இயேசுவை அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் சென்று போதித்தார்கள், பறைசாற்ற சென்றார்கள். அந்த காலகட்டத்திலே தான் நாம் பார்க்குறோம் முதல் மறைசாட்சி ஸ்தேவான், முடியப்பர் என்று நாம் அழைக்கிறோம். திரு அவையினுடைய முதல் மறைசாட்சியானார். அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். அவர் சாவக்கூடிய நேரத்தில் கூட இயேசுவை போல அவர் என்ன சொல்கிறார்? தந்தையே, இந்த கொலை பள்ளியை அவருக்கு மேல் செலுத்தாதையும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இவளை மன்னியும், இவர் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாள் என்று சொல்லி அவளை மன்னிப்பதற்காக ஜெபிக்கின்றார். கடைசி நேரத்தில் கூட அவருடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபித்து ஒரு மறைசாட்சியாக மறைக்கின்றார். அவருடைய பாணியில் தான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த ரோமை நகரத்து மறைசாட்சிகள் 4 நூற்றாண்டுகள், அதாவது 400 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காக பல்வேறு வேதனைகளை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரோமை நகரிலே நீரோ மன்னனுடைய ஆட்சியின் கீழ் அவர்கள் பட்ட வேதனை ஏராளம். கிபி 64 ரோமே நகரிலே பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயானது 8 நாட்கள் ரோமே நகரிலே பற்றி எழுந்ததாகவும், அந்த தீ விபத்தை பார்த்து நீரோ மன்னன் ஒரு கோமாளியைப் போல இசை கருவிகளை வாசித்து அதை ரசித்ததாக வரலாறு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த தீ விபத்துக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அழைத்து வந்து தன்னுடைய அரண்மனையிலே கொத்து கொத்தாக அவனை எரிகின்ற தீ பிளம்பலை போட்டு அவன் மகிழ்ச்சியுட்டானாம். அதே நீரோ மன்னன் தான் தன்னுடைய 31வது வயதிலே அவன் தற்கொலை செய்து கொண்டு மாண்டான் என்று வரலாற்றில் வாசிக்கிறோம். அதே கொடுமைகள் இன்றும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பேரால், நற்செய்தியின் பேரால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இந்த 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது நடந்தாலும் கூட கிறிஸ்தவர்களே அந்த வேத கலாபனை காலத்திலே விலங்குகளுக்கு உணவாக கொடுத்தார்கள், நெருப்பிலை இட்டு அழித்தார்கள், எண்ணெயிலே அவர்கள் சுட்டரித்தார்கள், கழுகு மரத்திலே ஏற்றி கொலை செய்தார்கள்.
அம்பு எய்து கொன்றார்கள். இப்படி பல்வேறு துன்பங்களை அனுபவித்தாலும் அவ்வாறு கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் இதை ஒரு துன்பம் என்று கருதாமல் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் பாடியதை கண்ட அந்த ரோமியர்கள் பயப்பட்டார்கள். ஏன்? இவர்கள் சாவுக்கே பயப்படவில்லை என்றால் இவர்கள் வழிபடக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர், உண்மையிலேயே இவர்தான் உண்மையான தெய்வமாக இருப்பார் என்று சொல்லி பல ரோமியர்கள் மனமாறினார்கள். ஆகவே இந்த முதல் மறைசாட்சிகளுடைய நினைவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்புக்குள்ளே அவர்களுக்கு இருந்த அந்த மன உறுதி நமக்கும் இருக்க வேண்டும். இதைத்தான் மிக அழகாக சொல்வார்கள், மறைசாட்சியின் இரத்தம் நம்முடைய விசுவாசத்தின் விதை என்று சொல்வார்கள். மறைசாட்சியின் இரத்தம் நம்முடைய விசுவாசத்தின் விதை என்று சொல்வார்கள். இனி அன்பார்ந்தவர்களே, நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த விதையை நாம் விதைக்க வேண்டும். கிறிஸ்தவ மதிப்புகளை விதைக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி. எனவே இந்த நாளிலே நாம் இந்த முதல் மறைசாட்சிகளை போல நம்முடைய வாழ்வால் நாம் கிறிஸ்துவுக்கு சார்ந்து போகக்கூடிய ஒரு வாழ்வு நாம் வாழ தொடர்ந்து இந்த நாளில் நமக்கு துடிச்சு ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் வீமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுமான இந்த பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகி கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, முதல் மறை சாட்சியரி நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். மோத பேரை அறிவிப்பதில் உமடியார்களாகி நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும்
மீட்புக்குரிய செயலும் ஆகும். எல்லோரும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவனுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் மணி ஆற்றல் மீட்டக செயல்களை நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நினைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் துயரில் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்தில் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு சில மணித்துளிகள் நம் ஆண்டவருடைய கரங்கள் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தின் நேரம். புறக்கணிக்கப்பட்டோருக்கு கடவுள் தருகிற அருள் ஆசீர்வாதம். இக்கட்டான துன்பமான கஷ்டமான சூழ்நிலை நாம் ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்கின்றார். ஆகார் அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையிலே பாலை நிலத்திலே ஆண்டவர் நோக்கி கதறினார், அழுது ஜெபித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் கண் நோக்கினார். இது புயல் அன்பார்ந்தவர்களே, இதுதான் உண்மை. இந்த நாள் கண்ணீரோடு ஜெபிப்போம். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீண் போகாது. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏன் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அஞ்சாத, கலங்காத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. உன்னோடு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நீ என் மகன், என் மகள். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் தரக்கூடிய அருள், அவருடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது, ஏழை பாமரன் எந்த ஒரு நிலைமை கிடையாது. ஆண்டவருடைய முன்னில் நாம் எல்லாருமே சமந்தான். நாம் எல்லோருமே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள். ஆண்டவர் எல்லாரையும் அன்பு செய்கிறார். கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். ஆண்டவருடைய அளவற்ற நிபந்தனையற்ற அந்த அன்பை உணர்கிற நேரம் இந்த மாதம் முழுவதும் இயேசுவின் தூய இதயத்துல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பல வேண்டுதலை வைத்து நீங்கள் ஜெபித்து இருக்கலாம். ஆண்டவர் வர இருக்கிற புதிய மாதத்திலும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். மகனே மகளே, நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. என் இதயத்தில் வந்து குடிகொள். புத்தி திறக்கப்பட்ட என்னுடைய இதயத்தை இதோ உனக்கு திறந்து காட்டுகிறேன். வா மகனே மகளே, வா என்னை குடிகொள். ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் வந்து குடிகொள்வா. ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவர் நம்மை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்வு நல்ல எண்ணங்களால், நம்முடைய வாழ்வு நல்ல எண்ணங்களால் அணி செய்யப்பட சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருதி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்ற உம் திருமுன் என்று ஊழியம் புனிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைகூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பக்தியோடு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருப்புலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்திருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம ஒருவரை காத்து நம்ம நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் என் வாழ்வு ஒளியாகிடும். உன்னீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே, நான் உங்களுக்கு ஆட்சியுரிமை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு கொடுப்பீர்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய புனிதமறை சாட்சியின் வாழ்வில் சிலுவையின் மறைவுகளை வியத்தகு வழியில் ஒளிர செய்தீரே.
அதனால் இந்த திருப்பலின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாக ஒன்றித்திருக்கவும் திரு அவையின் அனைவருடைய மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாவாலே என்றும் பாடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.